ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஜிவி டாக்ஸ் அண்ணா உங்கள் ஜிவி. என்ன ஜிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிலேட்டடாக எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பாஸ்லாம் எப்படி இருந்தோ இனிமேல் வரப்போகிற அப்கமிங் டேஸ் எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக இருக்க பாசிட்டிவான விஷயம்லாம் நினைக்க மை ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ். ஸோ இப்போ இந்த நியூ இயர்னு வந்தோடனே எல்லாருக்குமே மைண்டில் வருது அப்படின்னா இந்த ரெசல்யூஷன். எல்லாருமே கேட்குறது வந்து என்ன ரெசல்யூஷன் எடுத்த, இந்த வருஷம் என்ன எடுத்த, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் வந்து ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். இல்லை சில பேர் கேட்டகரி பார்க்குறவங்க, சில பேர் கேட்டகரி எப்படின்னா ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறதில்ல, எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் பண்ணுறோமோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு எடுத்து வைப்போமே அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா, பண்ணலனாலும் இல்லை, பண்ணி ஃபாலோ பண்ணாலும் சரி, பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட்டு. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு டைரியில் எழுதியிருக்கு. அதான் அந்த டைரியில் தான் வந்து இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாங்க இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சரியா? ஜிவி டாக்ஸ்க்கு வந்து கணேஷ் வேலுக்கு வந்து பர்சனலாக அவன் பண்ண வேண்டிய விஷயங்களும், அப்புறம் ஜிவி டாக்ஸ் சேனலுக்காக எடுத்த விஷயங்களும் வந்து நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத அந்த டைரியில் தான் வச்சுருக்கேன். அந்த டைரியில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை திறந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து ஜிவி டாக்ஸோட டைரி. நான் சேனலுக்காக மெயின்டைன் பண்ணுற டைரி, என் பர்சனல் டைரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து மனப்பாடம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே ப்ரெசென்ட் பண்ண அப்படின்னு தான் சொல்லி டைரியெலாம் திருப்புறது. கொஞ்சம் டைமிங்கும் கொஞ்சம் டியூரேஷன் ஓடணும், அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸ் வரும். ஸோ வந்து இதுதான் அந்த டைரி. நியூ இயர் ஸ்டார்டட் 2020 டாப் 5 ரெசல்யூஷன், 6 ரெசல்யூஷன்ஸ். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து பர்சனலாக நான் ஃபாலோ பண்ண வேண்டியது, இந்த பக்கம் வந்து சேனலுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது. நான் ஃபோட்டோ எடுத்தும் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஜிவி டாக்ஸ்க்காக, அதாவது நம்ம ஃபேமிலி, ஜிவி டாக்ஸ் ஃபேமிலியாக அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது தான் எழுதியிருக்கேன். சரி, அதை நான் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணோம். இப்போ கேட்டவொடனே டே என்னடா நீ, அவன் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வராமல் இருக்கான், நீ வந்து 6 மாதத்துல 1 வருஷத்துல 1 மில்லியன் வரனா தெரியல. பட் ஆனால் வந்து ட்ரை பண்ணுவோம், நம்மளோட டார்கெட் அது. சரியா? ஸோ என்ன அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, அந்தளவுக்கு இல்லை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஏனியை வந்து கூரை மேலே போடாமல் வானத்துக்கு மேலே போடும் அப்படின்வாங்க. ஸோ அது அந்த இதை நம்ம லைட்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வானத்து மேலே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஸ்லிப் ஆனாலுமே அட்லீஸ்ட் கூரை மேலே ஆச்சும் விடுவோம். ஆனால் நம்ம கூரை மேலே ஏனியை போட்டோம்னா ஸ்லிப் ஆனால் தரையில் தான் வரணும். ஸோ ஜஸ்ட் வந்து 1 மில்லியன் போடுமே, வருதோ வரலையோ, எவ்வளோ வருதோ வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை. அதுக்கான பெஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரியா? அந்த வீடியோட கண்டென்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஜிவி டாக்ஸ்க்காக நான் பண்ண நினைக்கிற ஒரு விஷயம், நம்மளுக்காக நம்ம ஃபேமிலிக்காக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். செகண்ட் வந்து கண்டென்ட்டில் வந்து வெரைட்டிஸ் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, விலாகு, ரிவ்யூஸு, ட்ரெண்டிங்கு, யூனிக் கான்செப்ட்னு சொல்லி நிறைய வந்து வெரைட்டிஸ் கொடுக்கணும். நம்மளோட ஃபேமிலியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே என்டர்டெயின் பண்ணணும். இந்த டைம்லேயும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வைக்கணும் அப்படின்றத ஐடியா. ஸோ அது ஒரு விஷயம், வெரைட்டியான கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் தேர்டு வந்து முடிஞ்சிருச்சுங்க, அதெல்லாம் வச்சிடுறேன். ஸோ தேர்டு வந்து தினமும் அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் ஜிவி டாக்ஸ்க்காக கண்டென்ட் எடுக்கிறதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா கொடுக்குற கண்டென்ட்டில் வந்து கிளாரிட்டி இருக்கணும். கண்டென்ட்டே இல்லாமல் பேசக்கூடாது. கொடுக்குற கண்டென்ட்டில் கிளாரிட்டி இருக்கணும். சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். சும்மா ஒரு அசம்ஷன்லாம் இல்லாமல் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டாக. இந்த டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குன்றதுக்காக தான் எப்பயுமே யூஸ்வலாக இருக்கிற பேக்ரவுண்டை விட்டுட்டு இப்போ இந்த மொட்டை மாடலில் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக, பார்த்ததே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லொக்கேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். பர்சனலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா வந்து எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒர்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்னிங் 8 to ஈவினிங் 5 வரைக்கும் ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் மாதிரி போகிறோம். ஸோ அது வந்து ஃபியூச்சர் பர்பஸ்க்காக அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 5:30 to நைட்டு 10:30 வரைக்கும் ஃபினான்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு இடத்துல பார்ட் டைம் போகிறோம். ஸோ ரெண்டுமே பண்ணி தான் ஆகணும். சில பேர் கேட்பீங்க, எதனா ஒன்று பண்ணலன்னா நம்ம சுச்சுவேஷனுக்கு நம்ம ரெண்டும் பண்ணால் தான் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். என் பர்சனல் ஒர்க்ஸை நான் இதில் பண்ணி ஆகணும். எல்லாத்தையுமே நான் ஜிவி டாக்ஸ் சேனலுக்கும் நான் பண்ணி ஆகணும். அப்புறம் ஜிம் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் முதல்ல ஒரு டைம் சார்ட் போட்டு வச்சுக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகுது. அப்புறம் ஃபினான்ஷியலாகவும் பண்ணணும். ஏன்னா கையில் வந்து டக்குன்னு ஒரு 2000 ரூபா வந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கையில் 2000 ரூபா வந்த மாதிரி இருக்கும். காலையில் ஈவினிங் பார்த்தா 200 ரூபா தான் இருக்கும். பேங்க் பேலன்ஸே மினிமம் பேலன்ஸ் 500 ரூபா. ஆனால் 200 ரூபா நம்ம கையில் இருக்கும். ஸோ வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், என்ன ஏதுன்றதை ஒரு சும்மா ஒரு நோட் மாதிரி பண்ணியிருந்தான்றது ஒரு ஐடியா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெசல்யூஷன். சரியா? இப்போ வந்து செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பர்சன், அது மீடியாவில் இருக்க பர்சன் சரி, யாராக இருந்தாலுமே சரி, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்ன்றது அவங்க லைஃப்பில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து இது ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ண, நம்மளுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும். நான் வந்து பர்சனலாக சொல்கிறேன், என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சரி, ஹேர் கட்டும் சரி, ட்ரெஸ்ஸிங்கும் சரி, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவேன். இது மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும்னு. ஏன்னா அது வந்து எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு இடத்துல கொடுக்கும். அண்ட் தேர்ட் ஒன்று வந்து, இது நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினைக்கிறது, ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், குவாலிட்டி டைம் வித் த ஃபேமிலி. இது
மாதிரி பிஸி ஸ்கெடியூலில் வந்து என்னால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நிறைய தடவை நடக்கும். அதோ இப்போ என் தங்கச்சி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது, இப்படி காட்டுறேன் ஆமாம் அப்படின்னு. ஆமாம், சீரியஸாக வந்து கொஞ்சம் வந்து லேக் பண்ணுற இருக்கா, ஓடுறாமல் ரொம்ப ஓடுறாமல் இருக்குது. சில பேர் கேட்பாங்க ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் ஓடுற, அதெல்லாம் டைம் இருக்குடா பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இல்லை ஸ்டார்டிங்லேயே முன்னாடியே ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஃபேமிலி கூட குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதுதாங்க பர்சனலாகவும் சரி ஜிவி டாக்ஸ்க்காகவும் சரி நான் பண்ண நினைக்கிற விஷயம். ரெசல்யூஷன் வந்து நான் பண்ணுறோம், அதெல்லாம் வேறு விஷயம், அது எனக்கு தெரியவே தெரியாது. இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு நடந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஸ்கிப் ஆகலாம், ஆனால் எடுத்து வச்சுப்போம் சரியா. முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்தில் இந்த 6 ரெசல்யூஷனை நான் பண்ணாலே வந்து என் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ட்ரை பண்ண பார்க்குறேன் சரியா. ஒரு வேளை நான் அதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னா அதை நான் ஒரு வீடியோ எடுத்து அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் ரெசல்யூஷன் எடுக்கிறீங்களோ எடுக்கல, இட்ஸ் சஜஷன் பாஸ் சரியா, அட்வைஸ்லாம் இல்லை, சஜஷன். உங்களுக்கு ஒரு வேலை ரெசல்யூஷன் எடுக்கணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா சும்மா எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது எடுக்கும் போதே வந்து இவ்வளோ தூரம் எடுத்துட்டோம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து சில பேருக்கு வர ஆரம்பிக்கும் சரியா. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை until it's signing off, நான் உங்கள் ஜிவி. Stay tuned with GV Talks and with me GV. Stay safe, take care, and once again happy new year to all. Take care.